நீங்க ஏன் சூப்பர் நேச்சுரலை பத்தி அதிகமா பேசுறீங்க? அதுல அப்படி என்ன விசேஷம் இருக்கு? வெரி குட். பாருங்கள், ரொம்ப சிம்பிள் ஆன்சருங்க. வேதமும் வேதத்தின் தேவனும் சூப்பர் நேச்சுரல் பற்றி தான் நிறைய பேசியிருக்கிறாங்க. எந்த அளவு பேசியிருக்காங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவானவர் 3.5 ஆண்டுகளிலே பிரதானமாக சூப்பர் நேச்சுரலாக தான் பெர்ஃபார்ம் பண்ணார். அதாவது அற்புதங்களை செய்து கொண்டே இருந்தார். செய்துட்டு அவர் சொல்கிறாரு, பிதாவானவர் செய்கிறதை நான் என்ன பார்க்கிறேனோ, பிதாவாகிய தேவன் என்ன செய்து கொண்டு இருக்கிறாரோ அதையே நான் செய்து கொண்டே இருக்கிறேன் என்கிறார். அப்படி என்றால் என்ன பொருள்? இயேசு கிறிஸ்து பிரதானமாக அற்புதங்களை தான் செய்து கொண்டிருந்தார். அப்போ பிதாவாகிய தேவனும் அற்புதங்களை தான் செய்து கொண்டு இருக்கிறார். நமக்கு எப்படி என்று புரியவில்லை அருமையானவர்களே. வேறு எதை எழுதினால் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று சொல்லுகிறார்? அவர் செய்த அற்புதங்களை எழுதினால் அந்த புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது. அப்படியானால் வேதம் சூப்பர் நேச்சுரல் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு. ஆகவே நான் அந்த சூப்பர் நேச்சுரலை குறித்து அதிகமாக பேசுகிறேன். சில உதாரணங்கள் சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கொள்ளுங்க. எகிப்து தேசத்தில் இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள், சிறைப்பிடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களை வெளியே கொண்டு வர நேச்சுரல் பெர்ஃபார்ம் பண்ணாரா? நேச்சுரலாக பெர்ஃபார்ம் பண்ணாரா? சூப்பர் நேச்சுரலாக மோசையை கொண்டு பெர்ஃபார்ம் பண்ணாரா? சூப்பர் நேச்சுரலாக தான். சிறைச்சாலையில் பவுலும் சீலாவும் இருக்கிறாங்க. நேச்சுரல் வேலையாக வெளியே கொண்டு வந்தார்? இல்லை, சூப்பர் நேச்சுரலாக வெளியே கொண்டு வந்தார். அப்போது சிறையிருப்பிலிருந்து வெளியே வர தேவனுடைய வழி இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழி தான். பஞ்சம் தேசங்களில் இல்லையா? சமாரியாவில் பஞ்சம், குழந்தைகளை அறுத்து சாப்பிட்றாங்க. நேச்சுரல் வேலை தீர்வு கொடுக்கலையே, சூப்பர் நேச்சுரல் தானே தீர்வு கொடுத்தாரு. ரைட்? வழியே இல்லை, செங்கடல்ல யோர்தான்ல நேச்சுரலாக வழியை உண்டாக்குனாரு. ஹிஸ் வெரி நேம் இஸ் ஒண்டர். நம்முடைய தகப்பனாகிய தேவனுடைய பேர் என்னதுங்க? அதிசயமானார். அவர் நாமும் அதிசயமானவர். நீங்களும் தேவர்களாக இருக்கிறதுனால நீங்களும் அதிசயங்களை செய்ய லகுவாக வழி இருக்கிறது. அருமையானவர்களே, வேதமங்க தேடி வாசிங்க. ஆதியாகமத்திலிருந்து கடைசி புஸ்தகம் வரைக்கும் வாசிங்க. ஆக எழுதப்பட்டிருக்கிற மிராக்கிள்ஸை எடுத்துட்டா வேத புஸ்தகம் பாதி தான் இருக்கும். சரிங்க அங்கிள். இப்போவும் நம்ம சூப்பர் நேச்சுரலாக பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா? வெரி குட். இப்போ தானே முதல் நூற்றாண்டில், அப்புறம் 21ஆம் நூற்றாண்டுக்கு வருவோம். ஓகே. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் இருந்த பொழுது எந்த ஒரு பற்றாக்குறையையும் நேச்சுரல் வேலை தீர்வளிக்கவில்லை. உதாரணத்துக்கு கானா ஒரு கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் பற்றாக்குறை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தீர்வு தானே கொடுத்தாரு. அங்கே வனாந்தரத்தில் 25,000 பேர் சாப்பிடணும், ஒரு சின்ன பையன் சாப்பாடு தான் இருக்குது. சூப்பர் நேச்சுரலாக தான் கொடுத்தார். இன்றைக்கு பாருங்களேன், நம்முடைய தலைமுறையில் 21ஆவது நூற்றாண்டில் இன்றைக்கும் அதே போல தேவன் உங்களை கொண்டு அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஊழியர்களால் நடக்கிற அடையாளங்கள் அவன் அப்படியே கேட்டால் சொல்லியிருக்குது இல்லை, விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்கள் அவன். நீங்கள் விசுவாசிகள் தானே? அப்போ உங்களை கொண்டு தேவன் பலத்த காரியங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். என்னுடைய நண்பர் குஜராத்தில் ஊழியம் செய்கிறாருங்க. ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் இல்லை, லட்சக்கணக்கான அற்புதங்கள். 3 லட்சம் பேர் பேப்டிசம் எடுத்திருக்காங்க 30 வருஷத்தில். ஏன்? லட்சக்கணக்கான அற்புதங்கள். நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற மகனே மகளே, நீங்கள் அற்புதம் செய்வது எளிது. நீங்கள் வேறு எங்கேயும் பைபிள் காலேஜுக்கெல்லாம் போக வேண்டாம், ரொம்ப தலைகளெல்லாம் நின்று ஜெபம் பண்ண வேண்டாம். என்னுடைய செய்தி 100 செய்தி கேளுங்க. மேஜிக் இல்லை, சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிவீர்கள். அப்பொழுது விசுவாசிக்க முடியும். என்ன விசுவாசிக்க முடியும்? ஆமாம், இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா, மார்க் 11:23, மலையை போல இருக்கிற பிரச்சனையை பார்த்து பேசினா போதும், பிரச்சனை தீர்ந்து விடும் என்று நீங்கள் என்ன செய்வீங்க? விசுவாசிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். ஒரே ஒரு முறை தான் வந்தாங்க எங்களுடைய சர்ச்சுக்கு ஒரு கப்பிள், திருமணமாகி 10 ஆண்டுகள் ஆகியிருந்தது, குழந்தை பாக்கியம் இல்லை. என்னுடைய மனைவியை அந்த சிஸ்டருடைய வயிற்றில் கை வைக்க சொன்னேன். நான் தலையில் கை வச்சு, இவருடைய தலையில் கை வச்சு பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினால 30 நாளில் அருமையான சகோதரியே நீ கன்சீவ் ஆகிறா என்று ஒரு 10 செகண்டு பேசினேன் பால். அடுத்த மாதம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அங்கிள் நாங்கள் உங்களை பார்க்கணும். என்னம்மா?
அவள் அழுறா, 10 வருஷம் எனக்கு குழந்தை இல்லை. சரி, அந்த கஷ்டத்தில் போகிறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு நிந்தை, எவ்வளவு அவமானம். இன்னைக்கு 6 மாதம் ஆச்சு, 6வது மாதம் குழந்தை சுமந்து கொண்டு இருக்கிறார். அப்போது இந்த காலத்திலும் தேவன் சூப்பர் நேச்சுரலாக கிரியை செய்கிறார். ஆபிரகாம், சாராள் கிழவி ஆயிட்டாங்க, சரீரமும் செத்து போச்சு, என்னது செத்து போச்சு, கர்ப்பப்பையே செத்து போச்சுங்க. சூப்பர் நேச்சுரலாக தான் குழந்தை பாக்கியம் உண்டாயிற்று. இந்த கலையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அருமையானவர்கள். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்கே சுவிசேஷத்தை அறிவிக்க அற்புதம் தேவைப்பட்டது. அருமையான ஊழியர்களை இதற்கு எதிர்த்து நிற்காதீங்க. என்னுடைய செய்திகளை 100 செய்திகள் கேளுங்க. உங்களாலே அற்புதம் செய்ய முடியவில்லை என்றால் என்னை கூப்பிட்டு சொல்லுங்கள், ஐயா உங்கள் செய்தி 100 செய்தி கேட்டேன், நான் பேசினா அற்புதம் நடக்கலைன்னு சொல்லுங்கள், நான் என் ஊழியத்தையே விட்டுறேங்க. உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.